ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழில் உயிரெழுத்துக்கள்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதே போல் தான் ஹிந்திலேயும் உயிரெழுத்துக்கள், அதை எப்படி சொல்லுவோன்னா ஸ்வர்னு சொல்லுவோம். அந்த ஹிந்தி உயிரெழுத்துக்களை எப்படி நாம் உச்சரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஹிந்தி படிக்கணும், எழுதணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் அதை எப்படி உச்சரிக்கிறது, எப்படி எழுதுறது அப்படின்னு தெரியாது. வெளியில் போயிட்டு ஒரு கிளாஸ்க்கு போய் கற்றுக்க முடியாத ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த வீடியோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நிறைய பேர் பயன்படுத்திக்கோங்க. இப்போ தமிழில் உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈ படிச்சிருப்போம் நம்ம. அதே போல் தான் இதை உயிரெழுத்துக்கள் சொல்கிறத ஸ்வர்னு சொல்லுவோம். ஹிந்தியில் உயிரெழுத்துக்களை ஸ்வர்னு சொல்லுவோம். அ இதை எப்படி படிக்கிறேன்னா அ, இது ஆ, இதை எப்படி படிக்கிறது ஆ, இது இ, இது ஈ, அடுத்து இது உ, இது ஊ, அடுத்து ரு, இது எப்படி படிக்கிறதுனா ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, ஓக்கு அடுத்து ஔ, அம், அக. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்வர் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ. ஏக்கு அப்புறம் ஐ தான் சொல்லணும். ஐ, ஓ, ஓக்கு அடுத்து ஔ, அம், அக. ஓகேவா? இதை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்ல தெளிவாக நீங்கள் உச்சரிக்கலாம். அடுத்த கிளாஸில் இதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.